ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் வந்தால் கூட கமெண்ட்ஸில் தான் நம்ம கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணது தான். இதுதான் வந்து அந்த சார்ட். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, டிபி ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷேர் பண்ண சார்ட். சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி சார் இருக்குது அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், அதாவது ப்ரீவியஸில் இருக்கிற லைவ் சார்ட் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் வந்து இதுக்கு தேவைப்பட்டிருக்கு, எதனால் இது வந்து டார்கெட் போயிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவுமே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறோன்னா நம்ம அனாலிசிஸ் பண்ண வேண்டியது ட்ரெண்ட் அனாலிசிஸ். இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸ் மார்க்கிங்கு, இந்த இடத்துல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய டேட்டா ரேஞ்ச் அப்படின்றது இதுலேருந்து இது வரைக்கும் தான். சரிங்களா? அதாவது சிம்பிளான ஒரு மேட்டர். இதுலேருந்து இதுக்குள்ளே தான் இந்த சார்ட் வந்து ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படின்றத நமக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது தான் வந்து டேட்டா ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? டேட்டா ரேஞ்ச் அப்படின்றது அதுக்குள்ளே இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸை ஃபில்டர் பண்ண, அந்த டேட்டா ரேஞ்சிலையும் ஃபில்டர் பண்ணுறது தான் 50% ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 50% ஆர்டர் பிளாக்குங்கிறதுக்கு முன்னாடி 50% ஜோனுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? 50% ஜோனுங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் போட்டிங்கன்னா கீழே இருக்கிறது வந்து நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மேலே இருக்கிறது ப்ரீமியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப மேலே இருக்கிற ப்ரீமியம் வந்து நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லி, கீழே இருக்கிற டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு சீப்பு. அவ்வளோதான் வந்து விஷயம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு டிஸ்கவுண்டில் இருக்கிறது ரெண்டு ஆர்டர் பிளாக் தான். அந்த 2 ஆர்டர் பிளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா 50% ஆர்டர் பிளாக் இது ஒன்று. சரிங்களா? அப்போ 1, 2 இந்த 2 விஷயங்களில் தான் மார்க்கெட் ஏதோ ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்க போகுது அப்படின்றது அர்த்தம். சரி, இப்போ வந்து டாபிக் உள்ளே வரலாம். சரி, மார்க்கெட் இப்போ வந்து உள்ளே வருது. உள்ளே வந்து என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு வந்து USDலேருந்து GBP/USDயில் ஏதாவது ஒரு டைவர்ஜென்ஸ் கொடுக்குதா அப்படின்னு பார்க்கலாம். USDலேருந்து GBP/USDயில் போகிறப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப் ப்ளஸ் CH. அதாவது ஒரு கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். EUR அண்டு GBP ரெண்டுமே வந்து கோரிலேட்டிவ் பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் தான் போகும். இதில் ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணாலும் சரி, அதில் ஆர்டர் பிளாக் டேப் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போக போகுது. ரெண்டுலேயும் அட் அ டைமில் டேப் ஆகுதுன்னா அது ஹை அக்யூரசி. சரிங்களா? இவ்வளோ தான் வந்து விஷயம். சரி, இப்போ வந்து மார்க்கெட் நம்மளுடைய ஆர்டர் பிளாக்குள்ளே மார்க்கெட் வந்து வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 நிமிஷம் இதில் வந்து நான் மாற்றிக்கிறேன் டைம் ஃப்ரேமில். 5 நிமிஷத்தில் நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ட்ரேட் வந்து ரொம்பவுமே ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா இந்த ட்ரேடோட ஒரு நேச்சர் வந்து அந்த மாதிரி இருக்குது. இது வந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனோ எந்த ஒரு இதோ வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கல, எல்லாமே வந்து வீக் தான். பட் இருந்தாலும் ஒர்க்கிங். சரிங்களா? இப்போ வரைக்கும் ரொம்ப நம்ம டீப் டவுன் போனோம் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய லோ. ஹை எது அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்மளுடைய ஹை. சரிங்களா? இதுதான் வந்து விஷயம். சரிங்களா? ஃப்ராக்டல் அப்படின்றது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். அதில் நான் வந்து கலர் வந்து டிம் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஓகே, இது வந்து நம்மளுடைய லோ ஹை, இது வந்து நம்மளுடைய லோ. இதை தாண்டிச்சுன்னா நமக்கு CH. இவ்வளோ தான் வந்து விஷயம். மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட் வருது, மறுபடியும் CH வந்து வேலிடாக வைக்கிது. வேலிடாக வச்சோன்னா நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பிரேக்கர் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சேனலில் வந்து முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். சரிங்களா? ஒரு CH போட்டோன்னே ஒரு என்ட்ரி போடுறது ரொம்பவுமே நல்லது. இதை வந்து நீங்கள் ஹைலி வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக GBPயில் போய்ட்டு இதில் ஏதாவது நமக்கு ஒரு வேலிடான ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கா அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? வேலிடான கன்ஃபர்மேஷன் ஏதாவது பாடி க்ளோஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவுமே வந்து நல்லது. பாடி க்ளோஸ் இல்லைன்னாலும் CH வந்து வேலிட் தான். சரிங்களா? நமக்கு வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு தான் வந்து பாடி க்ளோஸ் வேணும். CH வந்து பாடி க்ளோஸ் தேவையில்லை. இருந்துச்சுன்னா நல்லது, இல்லைன்னாலும் இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ப்ரோ ட்ரெண்டில் நமக்கு வந்து நல்லாவே வந்து மார்க்கெட் மூவ் ஆகுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும். சரிங்களா? மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆகுது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு பிரேக் ஈவன். சரிங்களா? இது வந்து என்னுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட்டு, இது வந்து டார்கெட் அப்படின்னு வந்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ எல்லாமே இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து மார்க்கெட்டோட ரியாக்ஷன், மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றது தான் ஃபைனல் கொஸ்டின். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றதையும் பார்க்கலாம். டைரெக்டாக ஒரே கேண்டிலில் மார்க்கெட் அடிச்சிருச்சு. இது வந்து ஒரு 5 minutes டியூரேஷன் ட்ரேடு தான். சரிங்களா? நியூஸாக இருக்கலாம். சரிங்க, ஆனால் நியூஸும் எங்கிருந்து கிளம்புது அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
நியூஸும் ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு இடத்துலேருந்து கிளம்புதா இல்லை ஆர்டர் பிளாக்லேருந்து கிளம்புதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். நியூஸ் ஆர்டர் பிளாக்லேருந்து கிளம்புதுன்னா அதுவும் வந்து நமக்கு வேலிடு தான். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மறுபடியும் மார்க்கெட்டை ஒரு வேளை சார் இது வந்து என்னுடைய ஜோன் வந்து நீங்கள் சொல்கிறத வந்து என்னால் வந்து அந்தளவு அக்செப்ட் பண்ண முடியல, நான் வந்து நியூஸ் டைமில் இருக்கிறப்ப நான் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே நமக்கு இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கில் நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம். சரிங்களா? அங்கே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே ஒரு ட்ரேடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி இங்கிருந்து மார்க்கெட்டுக்கு ஒரு புஷ் இங்கேருந்து இது வரைக்கும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஸ்விங் ஹைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஒரு 1:2.3. சரிங்களா? நல்லா வந்து ஒரு ரீஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1:5 வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே வந்து மார்க்கெட்டில் ஒரு ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா? ஜிபிபிலையும் சேம் ஒரே நான் சொன்ன மாதிரி ஒரே கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட. பட் ஜிபிபியில் இங்கிருந்தே ஒரு என்ட்ரி அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு லாங் எடுக்கிறேன், இங்கே நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். இது என்னுடைய ஸ்டாப் லாஸ் அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே வந்து மூவ் ஆயிருக்கு. உங்களுக்கு யூஆரை விட ஜிபிபியோட மூவ்மெண்ட் சூப்பராகவே இருக்குது. சரிங்களா? இதான் வந்து விஷயம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கோரிலேட்டிவ் பேர் அப்படின்றதுனால ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அனாலிசிஸ் பண்ணிங்கனாலே ரெண்டு இதையும் வந்து நம்ம வந்து தாராளமாக விளையாடலாம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நான் சொல்ல வேண்டிய வச்சுன்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.